இப்ப எனக்கு ஒரு டர். என்ன டருன்னா, ஒருத்தர் வந்தாரு, அண்ணே சிவாஜியே ஓகே பண்ண கதைனே. என்ன சொல்ற? ஆமாண்ணே, போன்ல வர்ற ஒரு பார்ட்டி சிவாஜி ஓகே பண்ணாருண்ணே. 10 புள்ள உனக்கு, 10 பிள்ளைங்கண்ணே. அந்த பிள்ளைய பார்த்த தாங்க முடியாம நீ ஊட்டியில போய் அப்படியே கண்ணீர் விட்டு வாழ்றவ ஐயா. ஏன்னா அதுக்குள்ள சோழியை முடிச்சிடாங்கடா. அப்ப நீ யாரு? அவரே ஓகே பண்ண கதனே, ஊட்டிக்கு என்னால வர முடியாது, கேன்சல் பண்ணிட்டு இறந்துட்டார். கேன்சல் பண்ணிட்டு இறந்துட்டாரு. சரி, இப்ப நீங்க யாரு? நான் கேமராமேன், டைரக்டர்னே. உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு 60 வயசுனே. டைரக்டருக்கு வந்து 67 வயசுனே. இப்ப என்ன எவ்வளவு நாளா தேடிக்கிட்டீங்க அப்படின்னு. இந்த படத்தை பார்த்தாலும் தேடிக்கிட்டு ஒரு சின்ன அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா கதை கேட்டீங்கன்னு வச்சுங்க, ப்ரோஸ் நீங்க கொஞ்ச நேரம் பார்த்து நானா தனியா ரூம்ல உட்காந்து அழுதேன். ஆகா, நம்மளை குண்டி எங்கேயாச்சும் சேர்க்காம விட மாட்டாங்க. ஒரே ஒரு மாமன்ன மன்னன். ஐயப்பா, வர்ற கதையெல்லாம் சோகமா, ஒரே அழுக. ஒரு கதை அவன் அழுகுறான். ஏரியா நான் என்ன அழுக ஆரம்பிக்கல. ஆரம்பிக்கும் போது அவன் சொல்றான், என்னையா இந்த இடத்த தாண்ட முடியலன்னா நான் சொல்றேன் கேள்வி, நான் சொல்றேன் கேள்வியா, நீ போல அழுக நீ பாட்டு சீன சொல்லு. இல்லனே, கடக்க முடியல, என்னால கடக்க முடியலன்னா விட்டுரு. வெற்றிமாறன் சார், நீங்க தப்பா நினைக்க கூடாது. இதெல்லாம் என் ஆபீஸ்ல இந்த கூத்து நடக்குது பாத்துங்க. ஐயோ, ஏன் சொல்றீங்க? இந்த மாதிரி நாங்கெல்லாம் வந்து எப்பவுமே வந்து நீங்க சொல்றத சொல்லி சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அதனால ஒரு தப்பா எடுத்துக்க மாட்டோம். என்ன வேணா சொல்லுங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இல்ல இது சிரிக்கிறதுக்காக சொல்லது, நகைச்சுவை கண்ணோட்டத்தோட எல்லாத்தையும் பாக்குறதுனால எனக்கு ரொம்ப. அப்புறம் புல் கதையை கேட்டா ஒரே வியட்நாம் வீடு சிவாஜி மாதிரி கொண்டாட்டாங்க. நான் சொன்னேன், கொஞ்ச நாள் ஆகட்டும், இன்னும் ஒரு 5 வருஷத்தை கடக்கட்டும், அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஐட்டத்தை பூரா பார்ப்போம். அதுக்குள்ள குட்டி ஜோலியை முடிச்சு முடியறாதீங்கப்பா அப்படின்னு சொன்ன. மாமன் உன்னை ஒரே நிமிஷா அண்ணே, ரொம்ப சோகமெல்லாம் வரும், நிறையா சிக்கிறாதீங்கண்ணே, டிரான்ஸ்பாரம்லாம் வரும், கையை உள்ள விட்டுறாங்க. அப்படி இன்னும் சிரிக்க வச்சுக்கோங்க, போய்க்குங்க, இன்னும் கலந்து வந்து பண்ணுங்க.